ஆனால் இப்போ அழிய போகிறது இஸ்ரேல். பெரும்பாலும் ஒன்று இஸ்ரேல் வீழும், இல்லாட்டி போனால் அழியும். ரெண்டில் ஒன்று. இஸ்ரேலி ஸ்பைஸு ஈரான்கிட்ட இருந்துக்கிட்டு அவன் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் வரும் இல்லையா, க்ரீன் லைட்டுக்காக போனான் மேலே. ஸோ அந்த இடத்துல குண்டு போட சொல்லி ஈழப்போர் நடத்துந்து இந்திய பிராமணர்ன்ற போது அவன் தான் இந்துக்கள்ன்ற பேரில் வரான் இல்லைங்களா. அவன் எப்படி அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான்? அதுவும் வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு வாருன்னா நிச்சயமாக ஆயில் மூலமாக எல்லாரையும் அது பாதிக்கும். அதான் அவனுங்க கதறாங்க, ஈரான் ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் உலகத்துக்கு. வணக்கம் ஐயா. இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்கு. இதுல ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுல இஸ்ரேலுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஈரானுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுல நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்தினோட நிலைப்பாடு என்னங்க ஐயா? நாம் ஈரானுக்கு பின்னால் தான் நாம் நிற்கிறோம் வச்சுங்களா. அதுக்கு என்ன காரணம்னா, இஸ்ரேல் வந்து யூதர்களுடைய ஒரு ஸ்டேட் தான், எத்னிக் ஸ்டேட். அது ஜூஸ் எத்னிக் ஸ்டேட் தான் இஸ்ரேல். யூதர்கள் வந்து எப்பயுமே வந்து வார்மாங்கஸ். நாம் ராமாயணத்தை பார்க்குறோம், ராமன் வந்து ஒரு யூதன். மகாபாரதத்தை பார்க்குறோம், நமக்கு நடந்த போரையும் பார்ப்போம். மகாபாரதம் அது சகுனின்ற யூதனால் நடந்தது. கலவர யுத்தம் பரசுராமன்ற யூதரால் நடந்தது. இப்போ நமக்கு நடந்த மிகப்பெரிய 3 போர்களுமே யூதரால் வந்தது தான். நம்ம திணிக்கப்பட்ட போர் அது. யூதர்கள் எப்பயுமே வார்மாங்கர்ஸ்ன்றதால நாம் வந்து யூதர்கள் பக்கம் நிற்கலை. இன்னொன்று, ராமன் சகுனி பரசுராமன் எல்லாம் தமிழர்களுக்கு கொடுமை பண்ணவங்க தான். ஸோ அது ரொம்ப நம்ம ஒரு புராண காலத்திலேருந்தே நமக்கு வந்து யூதர்கள் எதிரியாக இருந்திருக்காங்கன்றதால நாம் வந்து ஈரான் பக்கம் தான் நிற்போம் வச்சுக்கலாம். ஈரான்ன்றதுங்க பார்த்திங்கன்னா, ஈரான் அப்படின்னா ராவண இந்திரன் தான் நான் பார்க்குறேன். நம்ம நேச்சுரலி யார் பக்கம் நிற்போம்னா ராவண இந்திரன் பக்கம் தான் நிற்போம். இஸ்ரேல் வந்து யூதர்கள் ராமனை சகுனியை பரசுராமனை நினைவுபடுத்துகின்ற ஸ்டேட் தான் அது, ஜூவிஷ் ஸ்டேட்டு. அதனால் நம்ம யூதர்களுக்கு எப்பயுமே எதிரி தான். ஓகே, பெரும்பாலும் யூதர்கள் நல்லது பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க மேலே தான் சண்டைக்கு வருவாங்க. அதனால் நாம் இஸ்ரேல் மேலே எதிர்ப்பாக இருக்கிறது வந்து இட்ஸ் அவர் ரைட்ஃபுல் ஸ்டாண்ட். ஐயா, இஸ்ரேல் வந்து உண்மையிலே தோத்துட்டாங்களா, இல்லை இந்த யூதர்கள் ஒரு பெரிய நாடகமாக இதை பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லைம்மா, எல்லாமே அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் நிச்சயமாக விழுந்து இருக்குன்றது தான் ஒன்று. ஏன்னா அவன் அடி சமத்தியாக. இப்போ இன்னொன்று என்ன, இஸ்ரேல் மீடியா வெளியில் காமிக்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க மக்களுக்கு நடக்கிறது காமிக்க மாட்டேன்றாங்க ஆச்சுங்களா. அங்கேயே ஒரு சென்சார்ஷிப் இருக்குது, பெரிய அளவில் சேதம் நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. ஈரான் ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ்ன்னு இதுதான் யூதர்கள் கதற அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. நடக்க வேண்டிய நிகழ்ச்சி தான் அது. இதுக்கு நாம் வந்து மகிழ்ச்சியை தான் தெரிவிக்கிறோம். ஏன்னா அவங்க யூதர்கள் உலகத்தையெல்லாம் கஷ்டப்படுத்தியிருந்தவங்க. இப்போ தான் அவங்களுக்கு முதல்ல காசாவில் குண்டு போட்டு, காசா பாருங்களேன், 70-80% வெறும் அந்த வீடுலாம் அப்படியே தரமட்டமாக ரபுல்லாக கிடக்குது. எப்படிங்க மனசு வரும் குடியிருக்கிற வீட்டை குண்டு போடுறதுக்கு? இன்றைக்கி அது திருப்பி இது காசாவா இஸ்ரேலான்னு தெரியாத அளவுக்கு இஸ்ரேல் மேலே ஈரானியன் குண்டு விழுது வச்சுங்களா. எங்கே விழும் என்னன்னு தெரியாது, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் விழுது. அதான் அவனுங்க கதறாங்க, ஈரான் ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் உலகத்திற்கு. யூதர்கள் இப்படி கதறது மகிழ்ச்சியான தருணம். அது ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்டாக் ஃபைலிங் இருக்குது. அச்சா, அது இவனுக்கு முழுசாக தெரிஞ்சா தெரியலன்னு தெரியல. ஆனால் ஈரான் வளர்றான், அவனை அடிக்கணும்னு தான் அடித்தாங்க. ஆனால் இப்போ அழிய போகிறது இஸ்ரேல். பெரும்பாலும் ஒன்று இஸ்ரேல் வீழும், இல்லாட்டி போனால் அழியும். ரெண்டில் ஒன்று. அப்படின்னா அங்கேருந்து எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. இஸ்ரேலே இருக்காது அப்படி நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவங்களும் இதை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாம் அந்த முஸ்லீம் ஸ்டேட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதே பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான், திட்டமிட்டு தான் ஆச்சுங்களா. அதனால் அவன் ஒழிஞ்ச நல்லதுன்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்டுக்கு அமைதி வரணும்னா இது இஸ்ரேல் வந்து வெக்கேட் பண்ணணுன்ற நான். ஐயா, இல்லைன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஈரானை ஒரு தீவிரவாத நாடாக காட்டுறதுக்கு இந்த யூதர்கள் முயற்சி செய்கிறாங்களா? இல்லை, அது வந்து இட் டசன்ட் ஒர்க் எனிமோர். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஈரான் சைட்டை மட்டும் அடிக்கலாமா, 4-5 பெரிய மனுஷங்களையும் கொண்டு இருக்கிறாங்க. ஈரானியனோட இன்டலெக்சுவல்ஸ் 4 பேரை கொண்டு இருக்காங்க. அவனுக்கு அதே வழக்கமாக இருக்கும்னா ரெய்சி அந்த மாதிரி எத்தனை பேரை கொண்டு இருக்கானுங்க. பாருங்க, டெரரிஸ்ட்னா யார் தெரியுமா? இந்த பேஜர் பாம் அடித்தாங்க தெரியுங்களா? பேஜர் பாம் மட்டும் என்ன நினைக்கிறீங்க? இஸ் இட் அ வார்ஃபேர்? நோ, தட் இஸ் வாட் டெரரிசம். பேஜரில் வந்து ஒரு அப்பல்லோ பேஜர்
வாங்கியிருந்தாங்க. அப்போலோ கோல்டுன்னு ஒரு கம்பெனிலேருந்து, தாய்மாலேருந்து இங்கே வந்துச்சு. அது வரும்போதே இவனுங்க என்ன பண்ணுறான்னு ஒன்றுலையும் அந்த வெடி மருந்தை வச்சு அது ஒரு கமாண்டு கொடுத்தா அது தானாக அது இக்னைட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சு கொடுத்துருந்துட்டு, அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து இவனுங்க ஒரே கமாண்டு கொடுத்து எல்லா பேஜையும் வெடிக்க வச்சு பல பேர் செத்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் கால்டு டெரரிசம். இது வார்ஃபேர் கிடையாது. நீ குண்டு போடலாம், என்ன பண்ணலாம். ஒரு நம்பி ஒரு பொருளை ஒருத்தன் இங்கேருந்து வாங்கியிருக்கானா அதில் திஸ் இஸ் டெரரிசம்னு எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் நாட் அ வார், இட்ஸ் அ டெரரிசம். ஜூஸ் ஆர் டெரரிஸ்ட் ஆச்சுங்களா. இங்கே கூட பிராமணன் சொல்லிகிட்டு இருப்பான் டெரரிஸ்ட் மற்றவங்களெல்லாம் முஸ்லீம்களெல்லாம். நோ, பிராமின்ஸ் ஆர் த ஒன்லி டெரரிஸ்ட் ஆஃப் இந்தியா, ஜூஸ் ஆர் த ஒன்லி டெரரிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. திஸ் இஸ் ரியாலிட்டி. ஐயா, இப்போ உலகமே யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இப்போ ஈரான் மட்டும் எப்படி இஸ்ரேலை தாக்கு? இல்லை, உலகமே கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லியா. இப்போ நார்த் கொரியா யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஸோ அந்த மாதிரி அங்கங்கே பேட்சஸ் வேர் தீஸ் பீப்புள் கேனாட் ஹேவ் அக்சஸ் டு, அந்த மாதிரி தான் ஈரான். அது இப்போ ஈரான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க ஆளுங்க இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற பல விஷயத்துக்கு முன்னோட என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மேலே குண்டு போடும்போது இந்த க்ரீன் லேசர் லைட் அதை வானத்தில் அடித்து காமிப்பாங்க. யார்? இஸ்ரேலி ஸ்பைஸு ஈரான்கிட்ட இருந்துக்கிட்டு அவன் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் வரும் இல்லையா, க்ரீன் லைட்டு காமிப்பானாலாம் மேலே. ஸோ அந்த இடத்துல குண்டு போட சொல்லி ஆச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த க்ரீன் லைட்டே ஈரான் பேன் பண்ணிச்சு சமீபத்தில். ஸோ லொக்கேஷன் காட்டி கொடுக்குறது, முக்கியமான இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு இவங்க அந்த க்ரீன் இந்த லேசர் லைட்டை காமிச்சு அந்த இடத்த இஸ்ரேல் தாக்குறது மாதிரி ஈரானுக்குள்ளாரியே இஸ்ரேலெல்லாம் அனுப்பி வச்சு அந்த இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் ஒரு பெரிய நாடு, அதனால் அவங்களாம் நல்லா விளையாட முடியுது இந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன வரும்னா, இஸ்ரேல் ஒரு சின்ன நாடுன்றதுல என்னென்னா, ஒரு குண்டு போட்டால் நிறைய பேர் சாவான். ஈரான் அப்படி நடக்காது ஆச்சுங்களா. ஈரான் ஒரு பெரிய நாடு, இஸ்ரேலில் ரொம்ப ஒரு சிறு பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. பிரச்சனை இவனுக்கு தான், யூதனுக்கு தான். அவனுக்கு கெட்ட காலம் பிடிச்சிருச்சு, அவனுக்கு சண்டைக்கு வரானுங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2026 யூதர்கள் விழுவாருன்றது அவன் தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணது நடந்து போச்சு இல்லை, அது முன்னாலே இப்போ தொடங்கிடுச்சு. ஐயா, இஸ்ரேல் வீழ்ச்சி இந்தியாவை பாதிக்குமா? அதனால வேற எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா? இஸ்ரேல் வீழ்ச்சியால் இந்தியா மட்டும் பாதிக்கப்படாது, உலகமே பாதிக்கப்படும். இதில் ஜூவிஷ் இப்போ இஸ்ரேல் விழுந்துச்சுனாவே அமெரிக்கா விழுந்துருச்சுன்ற மாதிரி தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேறு கிடையாது. இஸ்ரேல் விழுந்ததுன்னா அடி வாங்குறான்னா, இப்போ அதான் நான் முன்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்ட்யூஷனாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2026 யூதன் வீழ்வான் தமிழன் எழுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பகுதி இப்போயே ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, யூதன் விழுந்தான். ஐயா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே யூகமாகவே இருக்கே. இப்போ இருக்க இந்த தற்காலிக அரசியலுக்கு பொருந்துற மாதிரி உங்கள்கிட்ட பதில் என்ன இருக்குது? நான் ஊகம்னா நான் எட்டிமாலஜி வச்சு சொல்கிறேன். நான் இது ஊகம்னு சொல்ல வேண்டாம், அது எட்டிமாலஜி. உங்களுக்கு தெரியும், நாம் எட்டிமாலஜி தானே எல்லாமே எடுத்துருக்குறோம், ஒன்றுமே இல்லையா. ஸோ சொல்லாய்வு மூலமாக தான் நான் விளக்குறோம். அதனால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்மிட்டியினுடைய ரிப்பீட் தான் அது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, துட்மோஸ் முழு இஸ்ரேலையும் கைப்பற்றினான், முழு இஸ்ரேலையும் தன்னுடைய மக்களுக்காக 3500 வருஷத்துக்கு முன்னால். அதை தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ அவன் என்னென்னா, நீ நிறைய பேர் சொல்லலாம், இது காசாவில் இருக்கவங்களெல்லாம் ஈஜிப்துக்கு அனுப்பிடணும், வெஸ்ட் பேங்கில் இருக்கவங்களாம் ஜோர்டானுக்கு அனுப்பிடணும்னு அவங்க திட்டமே அதுதான். அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றிட்டு இந்த முழு இஸ்ரேலையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரது தான் அவங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் ரிப்பீட்டுன்னு பேர். துட்மோஸ் காலம் 3500 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை இப்போ அவனுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சி. ட்ரம்ப் கூட சொல்லியிருப்பான், அங்கே காசாவிலேருந்து எல்லாரையும் வெளியேற்றிடணும், அதை நான் ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்க போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் அவன். அவங்க என்ன அப்போ அல்டிமேட் கோம் என்னென்னா, அங்கே பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய அந்த இதில் இருக்கக்கூடாது, வெஸ்ட் பேங்க்லேயும் இருக்கக்கூடாது. முதல்ல காசா, அப்புறம் வெஸ்ட் பேங்க், நீங்களே பார்ப்பீங்க. இது முடிஞ்சதுன்னா அதுக்கு வருவாங்க. காசா தான் முக்கியமானது. நான் கூட சொல்லியிருக்கேன், அது கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டது, ஆசான் நம்ம பொதிகை மலையோட சம்மந்தப்பட்டது. பொதிகை மலையில் இப்போ யாரும் இல்லை, அதனுடைய மிரர் சைட்டு தான் அங்கே. இங்கே நடக்க வேண்டியது அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஐயா, இஸ்ரேலில் யூதர்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்களா, இல்லை பிற இனத்தவர்களும் இருக்காங்களா? பெரும்பாலும் யூதர்கள் தான்மா. ஆனால் அதில் 2-3 இது இருக்காங்க, ஷெஃபாடிக்கு, அஸ்கனாசி, அப்புறம் மிஸ்ரைம் அப்படின்லாம் 2-3 இது இருக்காங்க. இல்லை அஸ்கனாசின்றவன் அந்த ஊருக்கு சொந்தக்காரனே கிடையாது, அவன்லாம் போலந்துக்காரன். போலந்து அந்த இது பால்டிக் கடை
ஜெர்மனி அந்த பகுதியில் இருந்தவனுக்கு தான். இப்போ இவன் நெத்தனியாகவே அந்த ஊருக்காரன் கிடையாது, அவன் போலந்துக்காரன் வச்சிங்களா. இவனை அங்கே போய் குடியேறிக்கிட்டானுங்க. தங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும்னு பிரிட்டனை வச்சு, அந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டன்லாம் வச்சு அந்த பெல்ஃபோர் டெக்ளரேஷன்லாம் வச்சு உனக்கு ஜீவ்ஸ்க்கு ஒரு தனி ஸ்டேட் இருக்கணுன்ற மாதிரி உனக்கு உருவாக்கி, இது வந்து பிரிட்டன் உருவாக்கி கொடுத்தது தானே. அது அவங்க நிலத்தை, பாலஸ்தீன் நிலத்தை வந்து திருடி தானே. த லேண்ட் பிலாங்ஸ் டு பாலஸ்தீன். அங்கே எப்படி இவன் போவான்? அது என்ன சம்பந்தம் இருக்குது அந்த நிலத்துமே? வேற எந்த மக்கள், எந்த நாட்டு மக்களுமே அங்க இல்லைங்களையா? இல்லை, இப்போ பாலஸ்தீனர்கள் இருக்காங்கல்லம்மா, அது வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் அந்த இது காசாவிலையும் இருக்காங்க பெரும்பாலும். மீதி இடத்துல அங்கங்கே கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவ்வளோதான். பெரும்பாலும் வந்து ஜூவிஷ் ஸ்டேட்டாக மாறி போச்சு இன்னைக்கு. ஐயா, இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு இந்தியாவில் இருக்க நிறைய இந்துக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்காங்க, ஈரானை எதிர்க்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி எதிர்க்கணும்? இந்தியாவை ஆள்பவர்கள் பிராமணர்கள். ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம ஒன்று, ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்குன்னு அப்படின்றது, அவங்க தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய திட்டப்படி தான் இந்தியா வந்து ஆளப்படுது. இந்திய மக்களே ஏமாற்றப்படுறோன்றதான் உண்மை. இப்போ இஸ்ரேலியர்கள் யாருன்னா அவனும் யூதன் தான், பிராமணன் தான். அதாவது யூதனுக்கு இந்தியாவில் பேர் பிராமணன், அவ்வளோதான். இப்போ இவங்களும் யூதர்கள் தான், அவங்களும் யூதர்கள் தான். அப்போ நேச்சுரலி இந்தியாவை ஆள்பவர்கள் யூதர்கள் என்பதால் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருக்கும். நாட்டினுடைய நிலைப்பாடு மட்டுமில்லை. அப்புறம் பிராமணர்கள் தான் இங்கே எல்லா மீடியாவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டெலிவிஷன் மீடியாவாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும். இப்போ ஹிந்து யார் பத்திரிக்கை ஆச்சுங்களா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க பிராமணர்கள் நடத்துகிற பத்திரிக்கை. அப்படின்னு என்னென்னா இந்திய மக்கள் அப்புறம் அவங்க தானே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பத்திரிகைகள் எழுதுறது மூலமாக. ஆனால் இந்திய மக்களுடைய நிலைப்பாடு அதுக்கு அவங்க அறியாமையால் தான் அப்படி இருக்காங்க ஆச்சுங்களா. உண்மையிலேயே நாம் சிம்பத்தட்டிக்காக இருக்க வேண்டியது வந்து முஸ்லீம்ஸ் கிட்ட தான். என்றைக்குமே முஸ்லீம்ஸ் வந்து யாருக்கும் தொந்தரவெல்லாம் பண்ணலை. அது இவங்க பண்ணுற ப்ரொப்பகண்டா தானே ஒழிய முஸ்லீம்ஸ் வந்து யாருக்கும் வந்து நமக்கு தொந்தரவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல ஆச்சுங்களா. அவங்க உண்மையிலேயே தேசியவாதிகள் தான். ஐயா, 2009 நம்ம பக்கத்தில் இருந்த ஈழம், சிவனையும் முருகனையும் வழிபட்ட தமிழர்கள் தான். இந்த ஈழத் தமிழர்கள் அழிக்கப்பட்ட போது இங்கே இருக்க இந்துத்துவ அமைப்புகள் யாரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் இப்போ எங்கேயோ இருக்க இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் மக்கள் தாக்கப்படுவதற்காக இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது ஏங்க ஐயா? ஈழப்போரை நடத்துனதே இந்திய பிராமணர்கள் தான் ஆச்சுங்களா. அது வந்து 2வது ராமாயணமாக அவங்க நடத்தினானுங்க. ஈழப்போர் நடத்துனது இந்திய பிராமணர்கள் போது அவன் தான் இந்துக்கள்ன்ற பேரில் வர்றான் இல்லைங்களா. அவன் எப்படி அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான்? அவன் ஆதரவாக இருந்தால் ஈழத்தை அழிச்சதில் பிராமணன் தான் அழித்தாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்து அடி வாங்குது ஈரான்கிட்ட ஆச்சுங்களா. இஸ்ரேல் யாருன்னா யூதர்களின் நாடு. இங்கே இருக்கிற பிராமணன் யூதன். அதனால் ஆப்வியஸ்லி யூதனுக்காக இந்த யூதன் பேசுகிறான், அந்த யூதனுக்காக இந்திய யூதனாகிய பிராமணர்கள் பேசுகிறார்கள். அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கு. இப்போது ஏன் யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? இல்லை, பேசிக்கலி இப்போ இந்தியாவை ஆள்றவன் யார்? பிராமணன், யூதன் இல்லைங்களா. அவங்களுக்கு நல்லாவே தெரியுதில்ல. இந்தியாவினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பூரா அவனுங்க தான், எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூரா அவனுக்கு தான். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறவன் பிராமணன் தான். இங்கே ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு வேறு இருக்குது வச்சுங்களா. அதே போல் அமெரிக்காவை திரைமறைவிலிருந்து இயக்குபவன் அமெரிக்க யூதர்கள் தான். அது எல்லாமே ஒன்று சொன்ன ஐபேக்னு ஒன்று இருக்குது, இஸ்ரேலியுடைய லாபி குரூப் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை விடுங்க, ஐபேக்கை விடுங்க. நான் இன்னும் டீப்பர் ட்ரூத் சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய ஆட்சி அதிகாரமே யூதன் கையில் தான் டைரெக்டாகவே இருக்குது. எல்லாமே இந்த ஹைடிங்கில் இருந்துக்கிட்டு அவங்க செய்கிறானுங்க. ஜூஸ் ஆர் ரூலிங் அமெரிக்கா. அப்போ ஆப்வியஸ்லி தே வில் பி சப்போர்ட்டிங் இஸ்ரேல், அவ்வளோதான் ஆச்சுங்களா. இவனே தான். நீங்கள் அமெரிக்கா இஸ்ரேல் தனித்தனின்னு பார்க்காதீங்க. அமெரிக்காவை இயக்குவது இஸ்ரேல், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டும் ஒன்றா தான் பார்க்கணும். அப்படி தான். இல்லைங்கய்யா, இப்போது யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ யூஎஸ் வந்து ஒரு மிலிட்ரி சூப்பர் பவரான ஒரு நாடு, அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர், எக்கனாமிக் பவர் உள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த போரில் இது ஆதரவு தெரிவிக்குது. சப்போஸ் யூஎஸ் வந்து அஃபெக்ட் ஆனால் மற்ற கண்ட்ரீஸும் மற்ற நாடுகளும் வந்து பாதிக்கப்படுமா? இல்லை ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வருங்களா? நிச்சயமாக. இப்போ அதுவும் இப்போ மிடில் ஈஸ்ட் வாருது. மிடில் ஈஸ்டில் தான் ஆயில் எல்லாம் இருக்குது. இப்போவே பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்பயே விலையெல்லாம் ஏறி இருக்குன்றாங்க, ஆயில் விலையெல்லாம் ஏறி இருக்குன்றாங்க. அந்த போர் ஆரம்பித்த போது, அந்த ஈரானை தாக்கும் போது அன்னையோட ஆயில் ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு அன்னைக்கு மட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஸோ அப்போ எப்படியுமே ஒரு வாருன்னாவே அழிவு. அது வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு வாருன்னா நிச்சயமாக ஆயில் மூலமாக எல்லாரையும் அது பாதிக்கும் தான். இப்போ ஆயில் வில் பி காஸ்டிங் மோர். அதனால் அப்புறம் அது எக்கனாமியில் எல்லாமே என்ன ஆயில் காஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் லைஃப் லைனு. ட்ரக்கு அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரைஸ் ரைஸ் வந்து எல்லா கமாடிட்டிக்கும் வந்துடும். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தானே. மோடியோட கவர்மெண்ட் ஆஸ் ஆர்எஸ்எஸ் அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? யூஎஸ்க்கா? ஆப்வியஸ்லி இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளிப்படையில் ஒன்று சொன்னாலும் கூட அங்கே டபுள் இது இருக்கும் பப்ளிக் கன்சம்ஷன். ஏன்னா இந்தியா இஸ் நாட் அ பிராமின் கண்ட்ரி. பிராமின் வந்து 2% 3% தான் இருக்கான். ஆனால் நடத்துகிறவன் வந்து பிராமணன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவன் வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. முன்ன கூட சென்னையிலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்து ஒரு 25 டன் ஆஃப் பாம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து ஸ்பெயின் போர்ட்டில் போய் அங்கே டாக் பண்ணும்போது அவன் நிற்கக்கூடாதுன்ட்டான். வாருக்கு வர்றதெல்லாம் நிற்கக்கூடாது. அப்போ தான் உலகத்துக்கே தெரிய வந்தது அந்த ஷிப் எங்கேருந்து போயிருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருது. இட் வாஸ் ஸ்டாக்டு இன் சென்னை. அப்போ இந்தியாவே அந்த அம்யூனிஷன் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. யார்? ஃபார் த ஃபேவர் ஆஃப் இஸ்ரேல். அது ஸ்பெயினோட நிலைப்பாட்டால் தான் அது நமக்கு வெளியே தெரிஞ்சுது. இந்த மாதிரி அவன் கிளாண்டஸ்டினை எவ்வளோ கொடுக்குறான்னு யாரு கண்டிங்க? இங்கே ஆடுறவன் பிராமணன் ஆச்சுங்களா? அவன் யாருக்கும் தெரியாமல் என்னென்ன பண்ணுறானோ யாருக்கு. அதனால தான் நம்ம ஆட்சிகள் மாறணும்னு ஏன் நம்ம சொல்கிறோம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.